சாமானியர்களுக்கு வணக்கம். பண்ணலாமா? சாமானியர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் 23 தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக வர்சஸ் அதிமுக அதை நம்பர் 1 பொசிஷனுக்கு ஃபைட் பண்ணுறாங்க. நம்பர் 3 பொசிஷனுக்கு சீமானும் டிவிகேவை சேர்ந்த விஜயும் ஃபைட் பண்ணுறாங்க. இதில் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார், ஆர் விஜய் வந்து ஆட்சிக்கு வரப்போகிறார் அப்படின்லாம் ஒரு மனப்பான்மை இருந்தபோது, இன்னைக்கு களத்து கிரவுண்டில் ரொம்ப கிளியராக பார்க்கும்போது விஜய் இஸ் ஜஸ்ட் பிளேயிங் அ ஸ்பாய்லர் ரோல். ஒரு தொகுதியில் யார் ஜெயிக்க போகிறா யார் தோக்க போகிறான்ற ஸ்பாய்லர் ரோலை மட்டும்தான் விஜய் வந்து ப்ளே பண்ணுறார். அதே நேரத்தில் சீமானவர்கள் மைனாரிட்டி ஜாதிகள் கன்சால்டேஷன் பண்ணி தான் வாங்கிய வாக்குகளை தக்க வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதுதான் வந்து இன்றைய அரசியல் களம். ஸோ இன்று அரசியல் களத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாட்களாக சென்னையில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஒரு 3 சீட் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ஷுவர் ஷார்ட்டாக தெரியுது. ஒன்று திருவிக நகரில் பொற்கொடி ஆம்ஸ்டாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டி நகரில் வந்து சத்யானந்த் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வேளச்சேரியில் அசோக் அண்ணன் ஜெயிப்பது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் மற்ற 2 சீட்டில் கிட்டத்தட்ட உறுதி இல்லை, இங்கே வந்து வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட உறுதின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எதிர இருக்கும் காங்கிரஸ் கேண்டிடேட் ரொம்ப மட்டமான ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட். அவரை பார்த்தாலே மக்கள் வந்து ரொம்ப கடுப்பாறாங்க அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. அதே போல் டிவிகே கேண்டிடேட்டு வெயிட்டான கேண்டிடேட்னு பார்த்தா டிவிகே கேண்டிடேட்டும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இல்லை அப்படின்னு தெரியும் போது, வேளச்சேரியில் அசோக் அண்ணன் ஜெயிப்பது அதிமுக ஜெயிப்பது உறுதியாச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கிடையில் வந்து எடப்பாடி அவர்கள் தீவிர பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து பால் டாயில்னு சொல்லிட்டாரு. ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாவை சரியாக பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான தீவிர பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு இருக்கார். அதே இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிரச்சாரத்துக்கே வரமாட்டார் அண்ணாமலை அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாமலை அவர்களும் நேற்றிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து ஆரம்பித்து ஒரு சொட்ட போகிறார் அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. அண்ணாமலையின் பிரச்சாரம் இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக தெரிகிறது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து கருத்து கணிப்புகள் எதெல்லாம் அதிமுகவுக்கு சாதகமாக வந்ததோ அந்த கருத்து கணிப்போட ரிசல்ட்ஸை வந்து பெண் நிறுவனம் தடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ், திமுக வந்து தடுக்குது போடுறத வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. ஸோ அதில் பார்க்கும் பொழுது என்னென்னா வந்து அதிமுக நிறைய இடத்துல வந்து 130 154 சீட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நம்ம ஒரு அனலைஸ் பண்ணோம். அந்த அனலைசிஸ்லேயே நம்ம சொன்னோம் 100 சீட்டு 2 கட்சியும் வந்துடும், அந்த 100லேயே 134 சீட்டுக்கு ஒரு கட்சி போகும் அப்படின்னு சொன்னோம். இன்னும் ஒரு வார காலத்தில் வந்து இது எங்கே இருக்குது எப்படி போகுது அப்படின்றத ரொம்ப கிளியராக கண்டுபிடிச்சிடலாம். பட் ஒன்று தெரியுது, என்டிஏவுக்கு பாசிட்டிவாக ஒரு வேவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது. இதை ஃபினிஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எடப்பாடி எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறார் அப்படின்றத எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. கிட்டத்தட்ட பிஜேபி ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், இந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு கும்கி யானை, ரைட்? இந்த கும்கி யானையோட மிகப்பெரிய பலம் யாருன்னா அதோட பாகன் தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்டிஏவோட கும்கி யானையோட பாகனாக இருக்கார். அவர் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த கூட்டணியை ஜெயிப்பதற்காக எல்லா வேலையும் பார்த்துருக்கார் அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதற்கு மேலே ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு லூஸ்ன்னு சொல்லி தைரியமாக இந்த தேர்தலை அணுகி இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. போன எம்எல்ஏ எலெக்ஷன் போது என்னாச்சுன்னா வந்து ஓபிஎஸ்ன்ற சுமை இருந்தது, பல சுமைகள் இருந்தது. எல்லா சுமையும் விலகி ரொம்ப ஃப்ரீடமாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து அவர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு சைடில் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணாமலையின் பிரச்சாரம் வந்து மிகப்பெரிய பலம் ஏற்படுத்த போது பாஜகவோட 27 வேட்பாளருக்கும் அவர் நிச்சயமாக வந்து பிரச்சாரம் செய்ய போகிறார். அதிமுக வேட்பாளருக்கும் பிரச்சாரம் செய்கிறார். கிட்டத்தட்ட அனைத்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் செய்ய போகிறார் என்பது ரொம்ப கிளியராக தெரியுது, ரைட்? இந்த எலெக்ஷனோட கோர் இஷ்யூ என்ன? ஏன் வந்து திமுக எளிதாக ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன் வந்து இந்த முறை மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா அண்ட் ஆர்டர். நீங்கள் யார்கிட்ட போய் என்ன கேட்டாலும் மக்களுக்கு லா அண்ட் ஆர்டரை பார்த்து ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கிறது. இன்ஃபேக்ட் வந்து பெரம்பூரில் இருக்கும்போது அப்பாண்ணா அப்படின்லாம் வந்து நான் அவர் சொல்கிறதெல்லாம் படித்தேன், பார்த்தேன், இதெல்லாம் பண்ணேன்.
மக்கள்கிட்ட போய் அப்பாவோட ஆட்சி எப்படி இருக்கு, திமுகவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டா, அப்பா என்னப்பா போதும்பா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் வந்து இந்த ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டேட்டா வந்து நான் சொல்றேன். திமுக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு இன் ஐசியூ. ஐசியூனா என்ன, கவலைக்கடம்னு அர்த்தம். இந்த கவலைக்கடமுக்கு நமக்கு டேட்டா இல்லாமல் பேசுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா டேட்டாவோட பேசுறோம். ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன்னுடைய பிள்ளை பள்ளி, கல்லூரி ஆர் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரதுக்குள்ள பக் 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 பக்குன்னு இருக்கு. இதில் இந்த கிழவி வேற விட்டு வைக்க மாட்டேன்றாங்க, இந்த கேங்கெல்லாம், அந்த கஞ்சா கேங்கெல்லாம். இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல வந்து அப்பா முதலமைச்சர் இருக்கிறார். கட்டுப்படுத்தினாரா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, நான் நிறைய விஷயம் சொல்றேன். அண்ணா பல்கலைக்கழக வழக்கு திமுக நிர்வாகி ஞானசேகரன் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். யார் என்ற சார் அப்படின்ற வார்த்தை தமிழகம் முழுக்க பெருசாக ட்ரெண்ட் ஆச்சு. திமுக ஆட்சியில் அதை கண்டுபிடிக்கல. நிச்சயமா ஆட்சி மாறினால் காட்சிகள் மாறும். திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு இதற்கான ஒரு கிட்டத்தட்ட இதற்கான யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிப்பார் என்ற நம்பிக்கை மக்களிடையே இருக்கிறது. இன்னொன்று வந்து ஒரத்த நாடு கூட்டு வன்கொடுமை. ஒரத்த நாடுல இப்போ நம்ம இவர் இருக்கார்ல வைத்தியலிங்கம், இங்கே நாங்கள் மாறினார் பாருங்க, ஒரத்த நாடு எம்எல்ஏ. அங்கே வந்து உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற நிர்வாகி மற்றும் அவர் கூட்டாளிகள் வந்து இளம் பெண்ணுக்கு கூட்டு பாலியல் செய்து மாட்டிக்கொண்டார்கள். அது எல்லாருக்கும் தெரியும். விளாத்திக்குளத்தில் மாணவி வழக்கு உங்களுக்கு லேட்டஸ்டாக தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவிக்கு ஏற்பட்ட நிலைமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது 3 வந்து சாம்பிள் தான், நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் என்ன சார் 3 தான் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அது நம்ம நிகழ்ச்சியிலேயே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு புள்ளி விவரம் வந்து உங்களுக்கு தரேன். அதாவது நான் அப்பா என்று சொல்லும் ஸ்டாலின், அப்பா வந்து தன்னுடைய வீட்டை வந்து கலவரம் இல்லாமல் பார்த்துக்கொள்வார். அவர் அப்பா என்றால் தமிழகம் முழுக்கும் அவருடைய வீடு தானே. 2022 மொத்த வழக்குகள், அதாவது பாலியல் தொல்லை வழக்குகள் வந்து 1414 இருந்தது. 2030 1650, கிட்டத்தட்ட 16.7% உயர்ந்திருக்கு. 2024 1885, கிட்டத்தட்ட 33.3% உயர்ந்திருக்கு. ரைட். அப்போ ஒரு அப்பாவா இருந்து தன்னுடைய சொந்த வீடை மேனேஜ் பண்ண முடியலன்னா இவர் என்ன அப்பா, இவர் என்ன முதலமைச்சர் சொல்லி மக்கள் கேட்குறாங்க. இன்னொன்று வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி நம்ம யோசிக்கணும்ல. திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் 56% வந்து உயர்ந்திருக்கு. 5 ஆண்டுகளில் 1977 பெண்கள் கொலை. பெண் குழந்தைகள் 361 குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டனர். குழந்தைகள் மொத்தம் வந்து 361 குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில். சரி, இதெல்லாம் ஓகே, போக்சோ வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2029 1390 டோட்டல், 2024 6969. ஸோ கிட்டத்தட்ட 125% வந்து உயர்ந்திருக்கு. 125% என்பது அலார்மிங் நம்பர், ரெட் நம்பர், அலார்மிங் நம்பர். அப்பா என்னப்பா போதும்பா அப்படின்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. ஸ்டாலின் கொடுத்தது கண்ணீர் மட்டுமே. மாதம் ஒரு முறை எலக்ட்ரிசிட்டி நான் பண்ணி சொல்லி நிறைய பேர்ட்டு ஓட்டு வாங்கினீங்களா, அது நிறைவேற்றலை. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபா சொன்னீங்க, ஆனால் அனைத்து மகளிருக்கும் தரல. 56% குற்றங்கள் பெண்ணுக்கு எதிரான குற்றங்கள் உயர்வு. 125% போக்சோ வழக்குகள் உயர்வு. திமுக நிர்வாகிகளே வன்கொடுமையாளர்கள் இருக்காங்க. இதில் வேற நீதி தாமதம், நீதி மறுப்பு. நீதிமன்றம் ஏதாவது ஒரு தீர்ப்பை கொடுத்தா அதை வந்து செயல்படுத்துறது கிடையாது, அமலாக்குறது கிடையாது. இதுவே மோடி எடப்பாடி 2 பேரோட காம்பினேஷனில் வந்த கவர்மெண்ட் பார்ப்போம், டபுள் இன்ஜின் சர்க்கார் பார்ப்போம். கிட்டத்தட்ட மோடி வந்து 33 பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம். அடுத்தது வந்து முத்தலாக் ஒழிப்பு கொடுத்துருக்காரு. 8 கோடி பெண்களுக்கு கேஸ் இணைப்பு. லோக்கல் கவர்னன்ஸில் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும்னு சொல்லி நாரி சக்தி வந்தன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு. முத்ரா கடன் வந்து 3.8 கோடி வந்து சொல்கிறார். இது வந்து சென்ட்ரலோட ஸ்கீம்ஸ். இப்போ ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தாலிக்கு தங்கமாகட்டும், அம்மா உணவகம் ஆகட்டும், இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ்களை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் டைரக்ட் பெனிஃபிஷரிஸ் வந்து மக்களாக இந்த இடத்துல இருக்குது. பெண்கள் பாதுகாப்பில் அதிமுக கவர்மெண்ட் வந்து என்றைக்குமே ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கு. சரி, அங்கே இங்கே 1-2 கேஸ் நடக்கலாம், பட் இந்த மாதிரி வந்து ஒஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதெல்லாம் தாண்டி ரைட், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது. கஞ்சா வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக தமிழகம் முழுக்க இருக்குது. அதோட பரவலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. யார் உண்மையான அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலினா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா அவர் அப்பா வந்து ரொம்ப திறன்பட செயல்பட்டு அந்த ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணால் அந்த ஃபேமிலி இவ்வளோ பிரச்சனை வராது. தமிழகத்துக்கே அவர் அப்பான்னு சொல்லும்போது, தமிழகம் முழுக்க இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது அவர் எப்படி அப்பா ஆவார்? நிச்சயமாக டபுள் இன்ஜின் சர்க்கார் அமைய வேண்டும். டபுள் இன்ஜின் சர்க்கார், மேலே மோடி கீழே எடப்பாடி, என்டிஏவுக்கு நம் வாக்குகள் செலுத்த வேண்டும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.